ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு. நம்ம கொஞ்சம் இன்றைக்கி அரட்டை சமையல். நம்ம கொஞ்சம் அரட்டையும் கொஞ்சம் சமையலும் பார்க்கலாமா? இப்போ நம்ம வீட்டில் பால் அடி பிடிச்சிருச்சு, இந்த மாதிரி பால் அடி பிடிச்சி போச்சு, இல்லை நம்ம சமைக்கிற உணவு ஏதோ அடி பிடிச்சிருச்சுன்னா இந்த மாதிரி இருக்கும். அடி பிடிச்சி போய் ஒரு மாதிரி அடி பிடிச்சிருக்கும். அந்த இதுக்கு கரை போகிறதுக்கு என்ன பண்ணலான்னா, கொஞ்சம் சோடா உப்பு, நம்ம வீட்டுங்களில் எப்போவுமே பெரும்பாலும் சோடா உப்பு வச்சுருப்போம். கொஞ்சம் சோடா உப்பு, வினிகர் கொஞ்சம் எடுத்துக்கணும், வினிகர் கொஞ்சம் ஊற்றிக்கணும். வினிகர் கொஞ்சோண்டு ஊற்றி, சோடா உப்பு, வினிகர், எலுமிச்சம்பழம், தண்ணி ஊற்றி நம்ம அடுப்பில் கொதிக்க வச்சிடணும். அடுப்பில் நல்லா கொதிக்க வச்சோம்னா இப்படி நல்லா கொதித்து அந்த டஸ்ட் அம்புட்டும், அந்த அடி பிடிச்சது அம்புட்டும் மேலே இப்படி கருப்பு கலரில் வந்து நிற்கும். கொஞ்சம் நேரம் 1 மணி நேரம் நல்லா தண்ணி ஆறின பின்னாடி 1 மணி நேரம் கழித்து அதை நம்ம வீட்டில் வச்சுருக்க லிக்விடோ சோப்போ போட்டு தேய்ச்சி கழுவுனோம்னா பாத்திரமெல்லாம் ஒரு கரை கூட இல்லாமல் பளிச்சுன்னு புது பாத்திரம் மாதிரி ஆயிடும். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.